வணக்கம். இன்றைக்கி நம்ம இயற்கை காளானை வச்சு ஒரு ஸ்பைசியான கிரேவி செய்ய போகிறோம். ஏற்கனவே இயற்கை காளான் பற்றி சொல்லிட்டோம் இல்லையா, அதனால் டைரெக்டாக டிஷ்குள்ளே போகலாம். எண்ணெய் காஞ்சதும் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். அடுத்ததான் ஒரு ஸ்பூன் சின்ன வெங்காய பேஸ்ட் சேர்த்துக்கலாம். எல்லாமே கொஞ்சம் குறப்பாக அரைச்சி போட்டுக்கிட்டோம்னா டேஸ்ட்டு இன்னும் சூப்பராக இருக்கும். தேவையான அளவுக்கு உப்பு, அப்புறம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். ஒரு தக்காளி அரைச்சி போட்டுக்கலாம். தக்காளி நல்லா நைஸாக அரைச்சே போடலாம். இதில் காரத்துக்கு தேவையான அளவுக்கு வெறும் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் நல்லா பச்சை வாசனை போகும்படியாக வதக்கிட்டு சுத்தம் பண்ணி வச்சுருக்க காளானி இதிலே சேர்த்துக்கலாம். நான் இதுக்கு முன்னாடி போட்ட பதிவுலலாம் காளானை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணியிருப்பேன். ஆனால் இது கிரேவிங்கிறதுனால காளானை கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாகவே போட்டுக்கிறேன். காளான்லாம் கொஞ்சம் நல்லா வெந்ததுக்கப்புறம் இதிலே கொஞ்சமாக வேக வச்ச கொண்டக்கடலை சேர்த்துக்கிறேன். வீட்டில் எல்லாேருக்கும் காளானோட கொண்டக்கடலை சேர்த்து செஞ்சால் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்குமாங்க. அதனால இந்த கொண்டக்கடலை எக்ஸ்ட்ராவாக சேர்த்துருக்கேன். காளானோட டேஸ்ட் மட்டும் தனியாக சாப்பிட்ணுங்கிறவங்க கொண்டக்கடலைலாம் எதுவும் சேர்த்திக்க வேணாம், அதுவே ரொம்ப நல்லாயிருக்கும். இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இந்த கிரேவியில் திக்னஸ் கொடுக்கறதுக்காக கொஞ்சமாக தேங்காய் அரைச்சி போடலாம். ஒரு 2 ஸ்பூன் தேங்காய், அதில் ஒரு 3 முந்திரி பருப்பு, கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். தேங்காய் முந்திரி பருப்பு அரைச்ச விழுதை இதில் போட்டு நல்லா கலந்து விடலாம். இதிலே வேணுங்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். கிரேவியோட திக்னஸ் எந்த அளவுக்கு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஆட் பண்ணிக்கணும். இதெல்லாம் நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா அடிஷ்னல் டேஸ்ட்டுக்காக நான் கொஞ்சமாக வெந்தயக்கீரை சேர்த்துக்கிறேன். அப்படி வெந்தயக்கீரை இல்லைன்னா கொத்தமல்லி தழை கூட தூவிக்கலாம். அவ்வளோதான், தீ அணைச்சிட்டு விருப்பப்பட்டால் இதிலே மிளகுத்தூள் கொஞ்சம் தூவலாம். கமன்னு காளான் கிரேவி தயார். இதை இனிமேல் இட்லி, தோசை, சப்பாத்தி, ஏன் சாதத்தோடு வச்சு கூட சாப்பிடலாம்.